பரம்பு கட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணும், விதையை விடணும். விதையை விட்டாதான் அது 100, 30, 60 பலன் கொடுக்கும். அப்ப அந்த கடினமான பாறையான இடத்துல போய் நீங்க விட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றாரு ஆண்டவர், நீங்க கடினமான பாறையா வந்து உட்கார்ந்தீங்கன்னா உள்ள விஷயம் என்ன பண்ணாது, 100, 30 பலன் உங்களால கொடுக்க முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணு, சனிக்கிழமை சாயந்தரமே என்ன பண்ணணும், நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சு கழுவி தேய்ச்சி முடிச்சு பண்படுத்தி நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா வசனம் எங்க போவோம், ஊராங்கதை உள்ளாங்கதை அந்த கதை இந்த கதை நொட்டு கதை லோச கதை எல்லா கதையும் பேசிட்டு நேற்றுலாம் பேசி விட்டு காலில் வரகொலையும் பேசிக்கிட்டு வந்துட்டு சர்ச்சில் வந்து உட்காந்தீங்கன்னு வச்சுங்க, உள்ள என்ன பண்ணாது, அது கடினமான இருதயம். அது என்ன இருதயம், கடினமான இருதயம். அப்படி கடினமான இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்காது. யாரெல்லாம் பண்படுத்தி வச்சிருக்கீங்க, கவனிங்க, பண்படுத்தி வச்சிருக்கீங்களா? ஏசப்பா பண்படுத்தவே இல்லையா? நீங்களாம் பண்ணலையாம்மா? கை தூக்குங்கம்மா. இருதயத்தை பண்படுத்தி வச்சிருக்கீங்களா? நீங்க நேற்று பண்படுத்தினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு காலையில வந்து ஆராதிச்சிங்கல்ல, ஆராதிச்சு பாட்டு பாடி இது வரைக்கும் வந்திருக்கீங்களா, இதுக்குள்ளே வரைக்கும் என்ன பண்ணிருக்கலாம், பண்படுத்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆண்டோடைய வசனத்தை ரொம்ப நிதானமாய் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரொம்ப ஆசையா நீங்க கேட்கணும். சரிங்களா? அதுக்கு தான் சபைக்கு நம்ம வந்திருக்கிறோம். வருகிற இந்த மிஞ்சி போனா இந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆராதனை நடக்குது. அந்த வெளில இருக்க கேட்ட கூட என்ன பண்ணணும், இழுத்து பூட்டிட்டு வெளியே யாரும் போகாம சமயத்துக்கு ஏஞ்சி போறது வர்றது அப்படிலாம் இல்லாதபடி வசனத்தை கேட்கிறவர்கள் 100, 60, 30 பலன் கொடுத்தார்கள். வசனத்தை கேட்கிறவர்களுக்கு மட்டும் தான் பலன் உண்டாகும். வசனத்தை கேட்டு அதன்படி இருக்கணும். இங்கே எழுந்து போகவே கூடாது. நீ ஒரு 3/4 மணி நேரம் பிரசங்கம் போகும், அந்த 3/4 மணி நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, எழுந்து போகக்கூடவே கூடாது. ஒரு வேளை எழுந்திருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா பிரசங்கம் முடிய எழுந்து போயிட்டு எங்கே போகணும் போயிட்டு வந்துடுங்க. பிரசங்க நேரத்தில் யாரும் என்ன பண்ணாதீங்க, எழுந்து போகாதீங்க. பிரசங்கத்தில் தூங்காதீங்க. ஒரு வேளை நான் சொல்கிறதுனா பிரசங்கம் மாறுது, நீங்களே பக்கத்தில் யாராவது தூங்குவாங்கள்ல, இங்கேருந்து எனக்கு தெரியுதுன்னா பக்கத்தில் இருக்க உங்களுக்கு தெரியும், அவங்கள தட்டி அக்கா தூங்காதக்கான்னு சொல்லி ஒரு சில காரியத்தை சபைக்குள்ளே கொண்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். திருவிருந்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த பிரசங்கத்தின் மூலமாய் நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீங்க. இயேசு சொன்னாரு, மக்களை பார்த்து சொன்னாரு, நான் திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக சுத்தம் பண்ணும்படி சுத்தம் பண்ணுகிறார். இந்த வசனத்தை சொல்லி அடுத்த வசனம் அவர் சொல்லுவாரு, இப்போவே நீங்க என்ன ஆயிருப்பீங்க, வாசிங்க பார்ப்போம், சுத்தமாயிருப்பீங்க. வாசிச்சு பாருங்க, யோவான் 15:2 வாசிங்க பார்ப்போம். ரொம்ப முக்கியம், வசனத்தை சொல்ல உடனே டக்கு டக்குன்னு வாசிக்க விரும்புங்க. அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்க சுத்தமாயிட்டீங்கன்றாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்துல இப்போவே கியூர் ஆயிட்டீங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, வசனத்தை டக்குன்னு கேட்சப் பண்ணிட்டாங்க. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு முட்டாளுக்கிட்ட செய்தி அனுப்புறோம், எப்படி இருக்கும்? ஒரு முட்டாளுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்புறோம். கடைக்கு போயிட்டு வெங்காயம் புளி எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புறோம். என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று விட்டு வந்துடுவாங்க. இல்லை ஒரு செய்தி அனுப்புறோம், என்ன சொன்னாங்க, இவனை போய் அனுப்பணும் பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா? ஆனால் இதே ஒரு நல்லவங்ககிட்ட போயிட்டு ஒரு செய்தி அனுப்புகிறோம், அவன் போயிட்டு எள்ளுனா எண்ணெயா சொல்லுங்க போவோம், எள்ளுனா எண்ணெய் அனுப்பான். என்ன உடனே என்ன ஆகிடும், மகிழ்ச்சி வந்துடும். ஆனால் அதே போல தான் நீங்கள் வேதத்தில் ரொம்ப அறிவாளியாக நீங்கள் மாறணும். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆனார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆனார்கள். எந்த அறிவு அப்படின்னு கேட்டால் உலக அறிவு இல்லை, வேத அறிவு இல்லாமல். என்ன அறிவு இல்லையா? வேத அறிவு இல்லாமல் சங்காரம் ஆனார்கள். அப்போ நம்ம இங்கே ஆண்டவர் இருதயம் என்ன பண்ணுமா, ரொம்ப பார்த்தீங்களா, இப்பயே கண்ணு சொக்குது பாருங்க. ரொம்ப என்ன பண்ணணும், இருதயம் அப்படியே வாங்கிக்கிற அளவுக்கு இருக்கணும். வாங்கிக்கிற அளவுக்கு இருக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். வாங்கிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படியே கர்த்தர் என்ன பண்ணுறது, டக்குன்னு என்ன பண்ணுது, பில்டிங் 2வது கீழே இல்லை மேலே மட்டும் டன் 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 திறக்குது. திறந்தவொடனே கொட்டுது போல போலன்னு. அப்படியே உட்காந்துருப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க? அப்படியே உட்காந்துருப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க? ஒரு 1000 ரூபா கட்டு விழுது, 2000 கட்டு விழுது, ஒரு 100 ரூபா கட்டு விழுது, இப்படி வருது. எதை பிடிப்பீங்க? 10 ரூபா கட்டு, 1000 ரூபா கட்டு, 2000 கட்டு, என்னது
பல கட்டுகள் உழுது, 5 ரூபா கட்டு முத கொண்டு உழுது, சில்லறை காசு முத கொண்டு உழுது. தலைவர் நீங்க எல்லாரும் நானும் சரி எதை போய் பிடிப்போம்? ஏன் 10 ரூபா கட்ட பிடிக்க வேண்டியதானே? ஏன் 5 ரூபா கட்ட பிடிக்க வேண்டியதானே? எது தள்ளி விட்டு கூட அப்படி பிடிப்போம். அப்படியே தள்ளி விட்டு அப்படி பாஞ்சிலாம் பிடிப்போம். என்ன பிடிப்போம்? முடியும்னா தள்ளி விட்டு பிடிப்போம். ஏன்னு கேட்டா பெருசு. அதே மாதிரி தான் வேத வசனம் பரலோகத்திலேருந்து உங்களுக்கு வருது. பரலோகத்திலேருந்து வேத வசனம் என்ன பண்ணுது? மேலேருந்து வருது. நீங்க பிடிக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? சண்டை போட்டாதான் அதை பிடிக்கணும். இந்த வசனம் எனக்கு தான், இந்த வசனம் எனக்கு தான், இந்த வசனம் எனக்கு தான் வாங்கிக்கிற விசுவாசியெல்லாம் மாட்டீங்கன்னு வச்சுங்களா, நீங்க வேற விதத்துக்கு போயிடுவீங்க. அந்த வசனம் யாருக்கோ அந்த வசனம் அவங்களுக்கா இருக்கும். அந்த வசனம் இங்கேயும் என்ன போடுறது? அந்த வசனம் இவங்களுக்கா இருக்கும், இந்த வசனம் அவங்களுக்கா இருக்கும். இந்த வசனம் எப்படி போயிருக்கும்? எனக்கெல்லாம் இந்த வசனம் இல்லை. நான் சொல்றேன், உனக்கு தான் அந்த வசனமே. என்னைக்கு அது நினைக்க தோணுச்சோ, யார் அதை நினைச்சிங்களோ அவங்களுக்கு தான் அந்த வசனம். அப்ப என்ன பண்ணணும்? தூங்கக்கூடாதுமா? என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப தெளிவா இப்போவே நீங்க சுத்தமாக இருக்கணும். இப்போவே என்ன பண்ணிட்டீங்க? டோட்டல் சுத்தம். ஒரு 1/2 hour, ஒரு இல்லைன்னா ஒரு 40 நிமிஷம் உங்களோட கூட என்ன பண்றோம்? வேத வசனத்தை பேச போகிறோம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். போன வாரம் என்ன வசனம் படிச்சோம்? தெரியல. என் நாமத்தை தரித்து கொண்டு சந்திராமாவுக்கு கை தட்டுங்க பார்ப்போம். இனிமே அடுத்த வாரம் எல்லாம் சொல்றவங்களோ கை தட்ட வேண்டியதான். என்னது? நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவி வந்துருச்சு அப்படிங்கிறத வச்சு உங்களோட கூட என்ன பண்ணோம் பேசணும். எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிச்சு அப்படின்னு தெரியல. நான் நீங்க ரொம்ப தெளிவா இருங்க பிரசங்கத்தை கேட்கறதுல. என்ன பிரசங்கம் பண்ணா ஐயோன்னு தலையை சொரியாதீங்க. பிரசங்கத்தை கேட்டு எழுதி உங்க மெமரியில வச்சு வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க? படிச்சு பாருங்க. வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணுங்க. நான் பண்ணுறதை போய் என்ன பண்ணுங்க? இன்னொருக்கு பிரசங்கம் பண்ணுங்க. நீங்க பிரசங்கம் பண்ணலாம். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல, அதை நீங்க கேட்டு எழுதிட்டு போயிட்டு நேராக உங்க ஊருக்கு போங்க. 4 பேர் உட்கார வச்சு என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தர் இப்படி சொன்னாரு, நீங்க பிரசங்கம் பண்ணலாம். எல்லாம் பிரசங்கம் பண்ண போறீங்க. ஆண்டவர் அதை நேசிக்கிறார். நானே அதை நேசிக்கிறேன். எங்க சர்ச்சை மக்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணணும். எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும். எங்க சர்ச்சை மக்கள் எல்லாம் பாட்டு பாடணும். எங்க சர்ச்சை மக்கள் எல்லாம் பேய் ஓட்டணும். எங்க சர்ச்சை மக்கள் எல்லாம் தீர்க்க. எல்லாரும் ஒரு ஆள்லாம் இல்லை. ஏன் ஒரு ஆள் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அதனால போன வாரம் அதை சொன்ன. இந்த